கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அமெரிக்கா தேசத்தினுடைய ஒரு பகுதி முழுவதுமாய் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு கொண்டிருக்கு. உலக நாடுகள் அதிரத்தக்கதாய் விஞ்ஞானத்தில் பெருத்து ஆயுதங்களில் பெருமை கொண்டிருந்த ஒரு தேசம் இன்னைக்கு அக்கினிக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் முடிவின் கடைசி நாட்களில் நீங்கள் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த வேதம் இப்படியாக சொல்லுகிறது. 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுதோ வானங்கள் மடபடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நானும் இந்த பூமி அக்கினிக்கு இரையாக்க வைக்கப்பட்டிருக்கு என்பதை அறிந்து தேவ பக்தி உள்ளவர்களாய், தேவனுக்கு பயந்தவர்களாய், கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் இந்த காரியத்தை நமக்கு ஒரு எச்சரிப்பாய் கட்டளையிடுகிறார். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறவர்களாய் இருக்கிறபடியா நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் கேட்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து ஏனோ தானமல்ல, கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டவர்களாய் பயப்படுற, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு வாழ்வோம் என்று சொன்னால் அவருடைய கோபத்தின் நாட்களில் நீங்களும் நானும் தப்பித்து கொள்ளுவோம். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும்.